யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போமாக. எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, இந்த ஜெபதவ வேலைக்காக நாங்கள் சோசனம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல்கள் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தினீர். எங்களுடைய உள்ளங்கள் தொடப்பட்டது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த சத்தியம் இன்று எங்களுடைய உள்ளத்தில் கேட்கிறது. ஆவியானுடைய வல்லமையான அவருடைய ஊக்கமான ஊழியத்திற்காக நாம் சோஸ்திருக்கிறோம். கர்த்தாவே, சுகீனமாக இருக்கும் தமிழ் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை தொட்டலும் சுவாமி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மறுபடியும் நம்மோடு நாம் யாவரும் ஏற்கனவே வாசிக்கப்பட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களுக்கு திருப்பமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்க முனைந்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 வசனம் 14, 15. என்ன ஒரு வசனம்! வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 காசை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று வசனம் சொல்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில நாட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சிடி ஸ்டட் என்ற ஒரு மாணவர், அவர் கிரிக்கெட் விளையாடுவதில் பெரிய ஒரு வல்லமையான ஒரு விளையாட்டுக்காரனாக இருந்தால் நல்ல சிறப்புள்ள பெயரோடு இருந்தார். அவருடைய பின்னாட்களில் அவர் மிஷனரியாக அவர் சென்றார் என்று அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அவர் என்ன ஒரு சமயம் சொன்னார் என்றால், only one life, it will be soon past. Only what is done for Christ will last. You and I have got only one life. It will be past soon. Only what is done for Christ will last forever. சற்று சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கை என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு அநேக கேள்விகள் மனசில். வாழ்க்கை என்றால் என்ன? பல தத்துவ கேள்விகள். உண்மை என்று ஒன்று இருக்கிறதா? உண்மைதானா? சத்தியம் என்பது உண்மைதானா? சத்தியம்தானா? இந்த அண்ட சராசரத்தில் மனிதனாகி எனக்கு என்ன இடம் உண்டு? என்னுடைய இடம் எங்கே இருக்கிறது? இந்த வாழ்க்கையினுடைய சாராம்சம் தான் என்ன? இந்த வாழ்க்கையில் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் இருக்கிறோம், இதனுடைய அர்த்தம் தான் என்ன என்று மனிதர்கள் அங்கும் எங்கும் ஓடி இன்று அங்கலாய்ப்போடு தேடுகிறார்கள். வசனம் என்ன சொன்னது? அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வாழ்க்கையை பற்றி பக்தனாகிய யோபு புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோபின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பமாக. வாழ்க்கை என்று சொன்ன மாத்திரத்தில் நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசித்திரமான சில விடைகள் கொடுக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறேன்? யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு
என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அதில் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு நம்மில் ஒரு சிலருக்கு தெரியும், நான் ஒரு சாப்ளைன் ஊழியம் செய்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான நம் பிணியாளிகளோடும் அவள் குடும்பங்களோடும் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறோம், சில சமயங்களில் அழுதுருக்கிறோம். ஒரு சமயத்தில் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தாயார் வந்து பிணியாளியாக நம்முடைய ஆஸ்பத்திரியில் அவளை பார்த்தா அவங்க வந்து சோமில்லாத ஆள் மாதிரியே தெரியல, நல்ல திடகாத்திரமான ஆள் மாதிரி அவங்க கட்டிலில் அவங்க படுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகு தான் அவங்களுடைய உள்ளத்தில் வந்த பாரம், சங்கடம், சஞ்சலம், வேதனை, அவருடைய கதையை சொல்லி முடித்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த அம்மா இந்த நாட்டை சார்ந்தவர்கள், chaplain, you are never prepared to bury your child. Chaplain, you are never prepared. Pastor, you are never prepared to bury your own child. ஒரு அருமையான விவாகம் செய்த ஒரு மகா வெளியே பட்டணத்திற்குள் போய் ஒரு காரியங்களை செய்துவிட்டு வீட்டுக்கு வர முடியவில்லை. விபத்து, கார் விபத்தில் அடிபட்டு தன்னுடைய சொந்த மகா இறந்து போச்சு. அது மாத்திரமல்ல, அந்த அம்மா சொன்ன கதையில் எல்லா ஃபயர் சர்வீஸு, இஎம்டி, எல்லா சகல விதமான இந்த உடனாளிகள் எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த அந்த இறந்து போன அந்த 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 சகோதரி, இந்த அம்மாவுடைய மகா வந்து யாருமே பார்க்கல. அது இன்னொரு காருக்கு அடியில் அந்த பாடி வந்து கிளிப் ஆயிடுச்சு. யாரும் இன்னொரு டிரைவர் பக்கத்தில் போனது, அங்கே ஒரு பாடி கிடக்க பார்த்தீங்களா? அப்போ இந்த கதைகளெல்லாம் அவங்க கேட்கும் பொழுது, என்னுடைய மகா இப்படி மறித்து போனா. யூ ஆர் நெவர் ப்ரிப்பேர்ட் டு bury your own child. நான் வந்து கடல் பக்கத்தில் நிற்கிறேன், என்ன சொல்லுவோம்? அப்போ நான் என்னுடைய மனதிலே ஒரு ஜெபத்திலே நான் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, என் கையத்தில் இருந்து ஒரு ஆங்கில வேதாந்தத்தை நான் அப்படி புரட்டும் பொழுது இந்த வசனம் தான் எனக்கு வந்துச்சு. இந்த வசனத்தை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் ஆவியானவர் மூலமாக நான் இந்த என்னுடைய வேதாந்தத்தை திறந்து பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்திலே நான் அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக இருப்பதற்காக நான் வாசித்த வசனம் என்னவென்றால், என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை போல் பாரமாக இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது. வாழ்க்கை என்ன? சஞ்சலம், சமாதான குறைவு. அன்னைக்கு இங்கே இருக்கிறோம், ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம உட்கார்ந்து பேசினோம்னா எல்லாருக்கும் எவ்வளோ சஞ்சலம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். தனிப்பட்ட முறையில் தெரியும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள். வருஷம் இந்தப்போ தான் தொடங்கிச்சு. இந்த 3 மாதத்தில் உலகத்தில் எத்தனை பேரோ அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அருமையானவர்கள் இழந்து போனார்கள். மரணம். யோபு பக்தன் என்ன சொல்கிறார்? இவைகளை நான் திராசில் போட்டு நிறுத்து பார்த்தால், ஆண்டவரே, என்னுடைய சஞ்சலம் கடற்கரை மணலத்தனைக்கும் அதிகமாயிருக்கிறதே, இதை நான் எப்படி தாங்குவேன்? குறுகிய நாட்கள். ஏற்கனவே முதலில் வாசித்தேன் அல்லவா, life will be soon past, but what you do for Christ shall stand forever. இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்வேனோ அதுதான் நிலைத்து நிற்கும். இது சம்பந்தமாக மறுபடியும் தயவு செய்து வேதாங்களை மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Thanks.
What you will do for Christ, கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நிலைத்து நிற்கும். கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்வனமாக பிரதான ஆசாரியர்களும் ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரரும் ஆலோசனை செய்து அவர்களை கட்டி, இயேசு கிறிஸ்துவனை கட்டி அவர்கள் விசாரணை சாலையில், பிலாத்துவினுடைய விசாரணை சாலையில் நிறுத்தி, விசாரணையின் பொழுது பிலாத்து கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று கொந்தளித்து நிற்கும் கூட்டத்தை நோக்கி பிலாத்து கேட்ட கேள்வி என்ன? பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று சொல்கிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்காக? இந்த கேள்வியை நாம் யாவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. வேதாகமத்திலே ஒரு முக்கியமான கேள்வி, மானிட சரித்திரத்திலே கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, மிகவும் விலை உயர்ந்த கேள்வி. யார் வாயிலிருந்து வந்ததுன்னா, ரோம அதிபதியாக இருந்த, ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிரதிநிதியாக ஆண்டு இருந்த, பலஸ்தீனாவில் உள்ள யூதேயாவின் பாகத்திற்கும் சமாரியாவின் பாகத்திற்கும் தலைவனாக இருந்த, தேசாதிபதியாக இருந்த இந்த நியாய விசாரணைக்காரன் பொந்தி பிலாத்துடைய வாயிலிருந்து வந்தது. இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? இதற்கு அதிகமான பதில்கள், சுமார் 7-8 விசேஷ விதமான ஆவிக்குரிய பதில்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு பதிலை மாத்திரம் இன்று சற்று நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். ஒரு சில நிமிடங்கள் இந்த கேள்வி வருவதற்கு முன்பதாகவும், இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் எழும்புவதற்கு முன்பதாக பிலாத்து கேட்டார்ல, பிலாத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த பாகத்திலே அவர் தேசாதிபதியாக இருந்தார். பிலாத்துக்கு ஒன்று சில சேட்ட குணங்கள் உண்டு. திடீர்னு என்ன செய்வார்னா, ரோம சக்கரவர்த்தி பல பழைய சிலைகளை கொண்டு திடீர்னு ஒரு ராத்திரியோட ராத்திரி நட்டிடுவார். என்ன தெரியும், அங்கே பெரிய கொந்தளிப்பு வந்துடும். உடனே கொந்தளிப்பு வந்தோடனே அதை அவர் அந்த கொந்தளிப்பு எல்லாம் அவர் குறைக்கணும், அதை அடக்க வேண்டும். அங்கே சக்கரவர்த்திக்கு பேரும் யூதர்களுடைய கொந்தளிப்பு வந்தது, அதை பிலாத்து அடக்கி விட்டார். அவருக்கு அங்கே ஒரு பெயருங்க. இப்படி சில சேட்டை திறமைகள் உண்டு பிலாத்துவுக்கு. இந்த பிலாத்து தான் பெயர் வாங்க வேண்டும் என்றும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவனுடைய பதவியை நான் சிறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட ஒரு பெரிய கலவரமான ஒரு சூழ்நிலை. இவருக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த கேள்வி வருவதற்கு முன்பதாகவே இந்த கேள்விக்குரிய பதில் எங்கிருந்து வந்தது, யாரிடமிருந்து வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு பந்தியிருந்து, அவரோடு பயணம் செய்து, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அலைந்து தெரிந்தானே யூதாஸ் காரியோத்து. அதைத்தான் நாம் முதலிலே வாசித்தோம். மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பமாக. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்கிறவனை நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பதில் யூதாஸ் காரியோத்து. இந்த கேள்வி கேட்க முன்னாலே அவர் ஒரு பதில் இருந்தது. அதைத்தான் நாம் வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன் மறுபடியும். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? பிலாத்துவினுடைய கேள்வி கேட்கப்படும் முன்னாலே, அந்த சந்தர்ப்பம் எழும்பும் முன்னாலே, யூதாஸ் காரியத்தினுடைய விடை என்னவென்றால், கிறிஸ்துவை நான் காட்டி கொடுப்பேன், கிறிஸ்துவை நான் காட்டி கொடுப்பேன்.
நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? உலகத்தில் இந்த காட்டி கொடுக்குற புத்தி இருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி ஒரு மோசமான காரியம் ஒன்று கிடையாது. காட்டி கொடுக்கிறது வசனம் தான் சொல்லுது. அப்பொழுது 12 ஒருவனாய் யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மளை காட்டி கொடுத்துருக்கலாம். சில சமயங்களில் நமக்கும் சில சோதனைகள் வந்திருக்கும். காட்டி கொடுத்தா என்ன, இவனை இவளை சொல்லிக் கொடுத்தா என்ன, இதை செஞ்சாலும் இவனை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், இவனை பிரச்சனையில் போடணும், வேலை இல்லாமல் ஆக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும். நான் இவரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருகிறீர்கள்? 30 காசு. யூதாஸ் பேர்காலமாக இருக்கும்போது இந்த ஊரில் புருஷனும் மனைவியும் பிள்ளை பிறந்திருக்காது. ஆனால் சானகிராமில் பார்த்துருப்பாங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்ட்டு. பிரசிடென்ட் கிளின்டனுக்கும் அவங்க மனைவிக்கும் அவங்க முதல் பேத்தி ஒரே மகா. பேத்தி பிறக்க முன்னாலும் அது ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையான்னு அவருக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சில வெப்சைட் இருக்குது, அதில் பேர் அப்படின்னு போட்டோம்னா, பிறந்த நாள் பேர்னு போட்டோம்னா ஒரு வெப்சைட்டில் என்ன வருதுன்னா 26,500 பேர் வருது. எதுக்கு? பிறந்த பிள்ளைகளுக்கு பேர், புது பேர். யாக்கோபுன்னு இருக்குது, ஜேம்ஸ்ன்னு இருக்குது, ஜோபுன்னு இருக்குது, ஜான்சன் இருக்குது, ஜானுன்னு இருக்குது, பெஞ்சமின் இருக்குது, ஃப்ராங்கின் இருக்குது. ஆனால் யூதாஸுங்கிற பேரே கிடையாது. $26,500 பேரில் யூதாஸுங்கிற பேரே கிடையாது. ஒரு காலத்தில் ஜெர்மன் இந்த நாட்டிலே பிறந்த பையன்களுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு யூதாஸ்னு பேர் கொடுக்கறது சட்டத்துக்கு விரோதமான காரியம். இன்றைக்கு அமெரிக்க கலாச்சாரத்தின்படி, எங்களுடைய பொது சோஷியல் கலாச்சாரத்துப்படி யாருமே யூதாஸ் காரியத்துன்னு பேரை கொடுக்க முடியும். எங்கேயா கேட்டிருக்கீங்களா? யாருக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா? யாருக்காது? எத்தனை சின்ன பையங்க இருக்காங்க யூதாஸ் காரியத்தினை யாரையா கூப்பிடுவோமா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், யூதாஸ் என்பது ஒரு அருமையான பெயர். நம்ம பாட்டு பாடுகிறோமில்ல, ஆலயங்களை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், அதுதான் அதனுடைய அர்த்தம். யூதாஸ்னா பிரைஸ் டு த லார்ட். ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் ஆண்டவருக்கு துதியும் அவருக்கு போற்றுதலும் உண்டாவதாக என்பதுதான் யூதாஸ் என்ற அருமையான பெயர். அருமையான பெயர். ஆனால் இந்த அருமையான பெயரை கொண்ட இந்த யூதாஸ் செய்த காரியம் என்ன? பிலாத்து கேட்டானே, இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த கேள்வியினுடைய பதில், முதல் பதில், கேள்வி வருமுன்னாலே நான் அவரை காட்டி கொடுப்பேன், அதற்காக நீங்கள் என்ன தருகிறீர்கள்? 30 காசு. 30 காசு அன்னைக்குள்ள பண மதிப்புக்கு எவ்வளோ தெரியுமா? $20. இன்றைக்கி சொல்கிறாங்க, பல பிரசிங்கமாக சொல்லுங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட $10,000-12,000 இருக்குது, ஈக்குவல்னு சொல்கிறாங்க, சமன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதே மாதிரி இந்த 30 காசு எதுக்கு சமானம் தெரியுமா? நீங்கள் யாத்ராகம புத்தகம் மோதேயினால் எழுதப்பட்ட யாத்ராம் புத்தகத்துக்கு போனோம்னா 21ஆம் அதிகாரங்களை வாசித்தோம்னா, ஒருவனுடைய மாடு, ஒரு எஜமானுடைய மாடு அந்த எஜமானுடைய ஒரு வேலைக்காரன் அடிமையை முட்டிவிட்டுன்னா, முட்டு வாங்கினால அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 30 சேக்கல் வெள்ளி காசு கொடுக்கணும். ஆண்டவரை, எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூதாஸ் காரியத்தை எதுக்கு இன்னைக்கு பேர் வைக்க நம்ம விரும்பல? 30 காசு, ஒரு அடிமைக்குரிய ஒரு காசு பணத்துக்கு தான் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? அந்த 30 காசுக்காக சம்மதித்தான் என்பதை நாம் அறிய வேண்டும் இருக்கும். என்ன இன்னும் நாம் வசிக்கிறோம் என்றால், ஏன் யூதாஸ் காரியத்து அந்த பேரே நமக்கு கேட்க விரும்பல? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்கள். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி
யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று அவர்கள் வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தின் மறுபேறு கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசனை என்ன சொன்ன அர்த்தம்? ஆண்டவர் புகழைப்பட வேண்டும், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பெயர் கொண்ட இந்த யூதாஸ் காரியத்தினுடைய உள்ளத்திலே யார் போனது? பிசாசு. பிசாசு. இந்த பிசாசு எங்க போச்சு? முதல்ல போன தோட்டம் எது? ஏதேன் தோட்டம். முதலாவது ஆதாமையும் அவனுடைய மனைவி ஏவாளையும் பேசி வசீகரித்து சோதனைக்குட்படுத்தினது எங்க? எந்த தோட்டம்? ஏதேன் தோட்டம். இதே பிசாசு, அந்த பிசாசு தான் அது. எந்த பிசாசு ஏதேன் தோட்டத்திற்கு போனதோ அந்த பிசாசு இந்த யூதாஸ் காரியத்தினுள் சென்று எங்க போச்சு? எந்த தோட்டம்? கெத்சமனே தோட்டம். வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யூதாஸ் காரியத்து என்ன செஞ்சா நமக்கு தெரியும் இல்லையா? யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சோம்? முத்தம் செய்தான். ரபி, நல்ல போதகரே, என்னுடைய பிரதானமான போதகரே, என்னுடைய எஜமானே. ரபி என்கிற வார்த்தை என்ன ஒரு உன்னதமான ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு. ஆண்டவரே, என் எஜமானே என்று சொல்லி அவருடைய முத்தத்தை அவருடைய முகத்தில் முத்தம் செய்தான் என்று நாம் யாவரும் அறிவோம். இதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது என்றால் 55ஆம் சங்கீதத்தை நான் வாசிப்போம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனால் அவைகள் உருவின பட்டயங்கள். யாரை பற்றி எழுது? ரபி, நல்ல போதகரே என்று சொல்கிறது வெண்ணெய்க்கு சமமான மிருதுவான நயமான வார்த்தை. இது யூதாஸ் காரியத்தை ஆண்டவர்கள் செய்த இந்த பெரிய பெரிய மோசமான காரியம், மதியற்ற காரியம். அதை வசனம் எப்படி சொல்கிறேன் என்றால், அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் இருந்தது, மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ஆண்டவரை பழி செய்யும் வண்ணமாக, ஆண்டவரை கொலை செய்யும் வண்ணமாக ரபி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய மகனை இழந்து போன தகப்பனார், அவன் இழந்து போன காணாமற் போன மகன் அவன் காணப்பட்ட பொழுது அவன் விரைந்து ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தம் செய்தான் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும். அது உன் முத்தம். ஆனால் யூதாஸ் காரியத்தை ரபி என்று சொல்லி முத்தம் செய்தானே, அவைகள் எதற்கு சமமாக இருந்தது? அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். பொந்தி பிலாத்துக்கு அன்னைக்கு மதிகட்டு போச்சு. யூதாஸ் காரியத்துக்கு 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தாப்புல. என்ன சொல்கிறது என்று மறுபடியும் வசனம் என்ன சொல்கிறது என்றால் 41ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன்.
41ஆம் சங்கீதத்திலே இந்த யூதாஸ் காரியத்தை பற்றி என்ன ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? தயவு செய்து எடுங்க திருப்புங்கள். 9ஆம் வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் மாய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் பிராண சிநேகிதன் யாரு? யூதாஸ் காரியத். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் காரியத் யாரு தெரியுமா? அவன் என்னுடைய பிராண சிநேகிதன், அவன் என்னுடைய நண்பன். நான் அவனை நம்பினேன், அவன் என்னோடு அப்பம் புசித்தான். ஆனால் தன் குதிகாலை என் மேல் தூக்கினான். அவனுடைய வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் மெதுவாக இருந்தது, அவனுடைய வசனங்கள் எண்ணெயை போல் மிருதுவாக இருந்தது. என் பிராண சிநேகிதன். எழுதின சுவிசேஷத்தில் யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும் வண்ணமாக அவன் எத்தனம் செய்தும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எதுவாக இருந்தது? இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே, சத்ருன்னு சொல்லலை, ஏய் சத்ருவை என்று சொல்லியிருக்கலாம். இயேசு என் பிராண சிநேகிதன், என்னோடு அப்பம் புசித்தவன், என்னோடு உட்கார்ந்திருந்தவன். எத்தனை பிரசங்கங்கள் இந்த 3 வருஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவருடைய பிரசனத்தில் நின்று பரலோக ராஜ்யத்தை பற்றி அவன் கேட்டிருக்கான். தம்பி பாடினாப்புல கல்வாரி, இந்த கல்வாரியின் காட்சியை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உருகுகிறது. ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் யூதாசை சொட்டு புசுக்கிறது? அம்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவர் பெரிய ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தினார் 12 பேரை வைத்து. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். 12 பேரில் 11 பேரும் கலிலேயாவில் உள்ளவங்க. தெரியுமா உங்களுக்கு? 12 சீடர்களும் 11 சீடர்களும் கலிலேயா பகுதியில் உள்ளவங்க. இந்த ஒரு சீடன் யூதாஸ் மாத்திரம்தான் யூதேயாவில் உள்ள ஆள். நீங்கள் வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்க, யூதாஸ் காரியத்துடைய பெயர் அந்த 12 கடைசியில் இருக்கும். எல்லார் பேருக்கும் கடைசியில் வந்து யூதாஸ் காரியோத். ஏனென்றால் யூதேயாவில் உள்ள கிரியோத் என்ற ஒரு பகுதியிலிருந்து வந்தவன் தான் யூதாஸ். அப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேளையில் மற்ற சீஷர்கள்லாம் சொன்னாங்களாம், ஐயா இவன் விசேஷமான ஆள், நம்முடைய ஊழியத்திற்கு மிகவும் சகாயமாக இருப்பான். ஏன்னா யூதாஸ் காரியத்தினுடைய பர்சனாலிட்டி அப்படி, அவனுடைய தோற்றமும் அவனுடைய உருவமும் அவனுடைய பந்தாபஸ்தும் அவனுடைய பேச்சுவார்த்தைகளும். ஏன்னா 12 பேருக்கும் பொக்கிஷதார் இருந்த யாரு? யூதாஸ். அவனுடைய விவேகம், அவனுடைய அறிவுத்தன்மை. 12 பேரும் பெரிய பிரசங்கிமார்கள் தெரியுமா உங்களுக்கு? அவங்க எப்போமாவது யோசித்துருக்கிறோமா? ஆண்டவர் 3 வருடமும் அவர்களை பிரசங்கிக்கும் வண்ணமாக யூதாஸ் காரியத் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ். நம்ம எல்லாம் இன்னைக்கு அவன் பொக்கிஷத்தை மட்டும் தூக்கிறேன், பையன் மட்டும் தூக்கிறேன். நோ, அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுகிறார் என்றால், யூதாஸ் காரியத்தை பற்றி அவனுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நடவடிக்கையின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பமாக யூதாஸ் காரியத்தை பற்றி இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தின் பங்கு பெற்றவனாயிருந்தான். யூதாஸ் காரியத்தை பற்றி கொடுத்த நல்ல சாட்சி. கொலைகாரன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அங்கே உள்ளே புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாஸுக்கு இருந்த இந்த வாய்ப்பும் அவனுக்கு இருந்த தாளந்தும் என்னவென்றால், பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். யாரு? யூதாஸ் காரியத். பிலாத்து கேள்விக்கு கொடுத்த விடை என்ன? யூதாவின் ராஜாவையே இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறாரே, இந்த மேசியா என்று அழைக்கப்படுகிறாரே, இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
அவரை நான் காட்டிக் கொடுக்கிறேன். உள்ளத்திலிருந்து வந்த பதில் என்ன? கேள்வி எழும்புவதற்கு முன்பதாகவே வசனம் என்ன சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவரை காட்டிக் கொடுத்து விட்டேன். அவருடைய சஞ்சலத்தையும் அவருடைய கஸ்தியும் அவன் காணும் பொழுது அவன் தேவாலயத்தை நோக்கி ஓடினான், ஆசாரியரை நோக்கி ஓடினான். இவனை பற்றி என்ன சொல்கிறது என்றால், இவன் திருடன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த திருடன், ஆண்டவரே நேர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். அநேக சமயங்களில் நம்ம ஆலயத்தை நோக்கி ஓடுகிறோம், கட்டிடத்திற்கு ஓடுகிறோம், ஆசாரிகளை நோக்கி ஓடுகிறோம். யூதாஸ் காரியோத் அத்தனை அக்கிரமத்திற்கு பிறகும் இந்த இரத்தப்பழி உள்ள இந்த யூதாஸ் காரியோத் எப்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும், அந்த ஜெபத்தை செய்திருந்தால் யூதாஸ் காரியத்து இன்று நாம் அவருடைய யூதாஸ் காரியத்தை என்ற ஒரு சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்கோம். ஆனால் செய்தது என்ன? நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, there's only one life. It'll be past soon. It'll be past soon. அன்றைக்கு நடந்த சங்கதி எல்லாமே தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கு. சங்கீத புத்தகத்தில் என் சிநேகிதன் தன் குதிகாலை எனக்கு விரோதமாக உயர்த்தினான். யாரு? அப்பத்தை புசித்தவன், என் கையினால் அப்பத்தை வாங்கி புசித்தவன், நான் நம்பினவன். சகரியா தீர்க்க தரிசனத்தில் இதை வாசிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் பேச வேண்டும். ஏனென்றால் நமக்கு எல்லாருக்குமே இந்த சோதனை இருக்கு. ஆண்டவரை காட்டி கொடுக்கிற சோதனை யூதாஸுக்கு மாத்திரம் வந்ததில்லை. 30 காசுக்கு யூதாஸ் காரியத்தை நம்ம 3 காசுக்கு கூட கொடுத்துருவோம். அந்த தன்மை நமக்கு இருக்கு. 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்ல? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இங்கிலீஷ் பைபிள் என்ன? இட்ஸ் a candle in your heart. The spirit of man is the candle that flames your heart. ஆண்டவர் மனசாட்சி என்று ஒன்று நமக்கு தந்திருக்கிறார்ல, அது தீபம். இந்த தீபத்தை நம்ம அணைய விடக்கூடாது. லாத்து அன்றைக்கு அவனுடைய உள்ளத்தில் அந்த தீபம் அணைஞ்சு போச்சு. யூதாஸ் காரியத்து உள்ளத்தில் தீபம் அணைந்து போய்விட்டது. அநேக கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவருக்கு தான் தெரியுமே, ஆண்டவருக்கு தான் தெரியுமே, இவருக்கு தெரியாததா? யூதாஸ் காரியத்தை எதுக்கு எடுத்துருக்கணும்னு நிறைய பேர் கேட்குறோம். இன்றைக்கும் கேட்குறோம்ல, எதுக்கு ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தை நட்டுனார்? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி நம்ம இப்போ அவர்கிட்ட கேட்குறோம். எனக்கு அன்பார்ந்த, அதில் தான் ஆண்டவருடைய கிருபை. சிநேகிதனே, அந்த ஒரு வார்த்தையிலே எத்தனையோ வல்லமையான சுவிசேஷ சத்தியம் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் அன்பானவர். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். யூதாஸை தெரிந்து கொண்ட அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த சத்தியத்தை அறிந்த நாம், பரலோகத்தின் நித்தியத்திற்குரிய இந்த சுவிசேஷத்தை அறிந்த நாம் அவரை ஸ்தோத்திரித்து அவரை தேட வேண்டும், அவரை ஜெபத்தோடு நாட வேண்டும். ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். வெண்ணே போல் வார்த்தை, ரபி வாழ்க. அவனுடைய உள்ளமோ யுத்தத்தின் ரத்தம் நிறைந்திருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை மறுதலிக்காமல், யூதாஸ் காரியத்தை அவரை மறுதலித்த பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவானார்.
ரபி என்பவர் சிநேகிதனை. எத்தனை தடவை நம்ம அட்வென்டிஸ்ட்னு சொல்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கோம், எத்தனை முறை நம்ம ஆண்டவரை மறந்துருக்கிறோம், எத்தனை முறை நாம் மறுதலித்திருக்கிறோம், எத்தனை உள்ளங்களிலே ரகசிய பாவம் இருக்கிறது. ஆங்கில நாட்டில் உள்ள ஒரு பிரிட்டிஷ் போதகர் ஜோசப் பார்க்கர் என்பட்ட அநேகர் வந்து கேட்டாங்க, என்ன ஐயா உங்களுக்கு தெரியாத விடையா, எதுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டார்? கேள்வி, நியாயமான கேள்விதான். அப்போ அவர் என்ன சொன்னார்? ஜோசப் பார்க்கர் என்ற இந்த ஆங்கில நாட்டு போதகர், எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார்? யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டார், நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல, எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார் சத்தியத்திற்குள்? அதுதான் அது கூட விட. யூதாஸ் காரியத்தை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நான் கேட்டோம்னா, அதுக்கு விட என்னன்னா, எதற்கு ஏன் தேவனை உங்களை தெரிந்து கொண்டார், உங்களுடைய குடும்பங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதுதான் அது கூட. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். குரோஷியா என்ற ஐரோப்பிய நாட்டிலே ஒரு அருமையான பொருட்காட்சி சாலை. அதனுடைய பெயர் என்றால் மியூசியம் ஃபார் தி புரோக்கன் ரிலேஷன்ஷிப். இந்த பொருட்காட்சி சாலையில் என்ன பொருட்களை பார்க்கணும்னா, அங்கே வந்து பார்க்கிற பொருள் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு அருவாகம் இருக்குதான் அதில். இந்த அருவா என்னன்னா, புருஷங்காரன் கோப்பட நேரத்துலலாம் அதை தூக்கி வீட்டில் இருக்கிற பியானோ, வீட்டில் இருக்கிற பொருள், நாற்காலி, மேஜெல்லாம் போட்டு வெட்டுன்னு வெட்டி விடுவார், வெட்டி உடைச்சி விடுவார். அந்த அருவா இந்த பொருட்காட்சி சாலையில் இருக்கு. நூற்றுக்கணக்கான அருமையான கடிதங்கள், அன்பின் கடிதங்கள், லவ் லெட்டர்னு சொல்கிறோம்ல, அநேகர் லவ் லெட்டர் எழுதியிருப்பீங்க. ஆனால் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க, கல்யாணம் கட்டினாங்க, ஆனால் கல்யாணம் உடைஞ்சி போச்சு. அந்த லெட்டர்கள் அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு இந்த பொருட்காட்சி சாலையில். விவாகம் நடந்த அன்னைக்கு, கல்யாண நாள் அண்டையில் அவர்கள் அணிந்திருந்த அருமையான ஆடைகள், அழகான பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள் அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு. அநேக சமயங்களிலே அதற்கு உடந்தையானவர்கள் இந்த பொருட்காட்சி சாலையில் மறுபடியும் வந்து அவர்கள் கண்ணீர் சிந்தி. மியூசியம் ஃபார் தி புரோக்கன் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் நாம் நிருபங்களில் வாசிக்கிறபடி, நாம் சத்துருக்களாய் இருக்கும் நாட்களே அவர் நம்மை சிநேகம் செய்தார், நம் மீது அன்பு கூர்ந்தார், நம்மை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, life will be gone soon. And what you do for Christ will stand forever. யூதாஸ் என்ன செய்தான்? இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இதே மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருக்காக செய்யும் நல் காரியங்கள் கடைசி மட்டும் நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தருவாராக.